அனைவருக்கும் வணக்கம். சீமான் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை இனிமேல் எக்காரணத்தை கொண்டு யாரும் விமர்சிக்காதீங்க, யாரும் திட்டாதீங்க அப்படின்ட்டு சீமான் அவர்களே அவருடைய தொண்டர்களுக்கு, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு உத்தரவை விடுத்திருக்காரு. இதை பற்றியும் நம்மளுடைய ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தற்போது புதிய திரைப்படத்தில் கமிட்டாக இருக்காரு. அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சீமான் அவர்கள் இனிமேல் எக்காந்து கொண்டு தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசாதீங்க, அவங்க கட்சியை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காருங்க. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீமான் அவர்கள் இப்போ 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் நடந்து அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் சாட்டை துரைமுருகன், சீமான் அப்புறம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பேசும் பொழுது தளபதி விஜய் அவர்களை பற்றி முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. இதை கட்டாயம் நாம் தமிழர் கட்சி எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், சீமான் ரசிகர்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் சொல்லி வேண்டுகோளாக கேட்டிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஒரு பேட்டியில், அந்த ஒரு மேடையில் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி விஜய் அவர்களை பற்றி இனிமேல் யாரும் பேசாதீங்க, தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியை பற்றி யாரும் பேசாதீங்க, தளபதி விஜய் அவர்களுடைய தொண்டர்களை பற்றி யாரும் பேசாதீங்க, ஏன்னா அது நம்மளுடைய வேலை கிடையாது. அவருடைய கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்காரு, அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு. அதை பற்றி இனிமேல் நமக்கு எதுவுமே வேண்டாம். அவங்க நல்லா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணாலும் சரி, அவங்கள பற்றி நம்ம பேசவே வேண்டாம். அது நம்மளுடைய வேலையே கிடையாது. நம்மளுடைய வேலை தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தணும், தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் ஆளணும். இந்த ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர வேண்டியதான் நம்ம தமிழ் தேசியத்தினுடைய குறிக்கோள். அதுக்கு இப்போ ஆளுகின்ற அந்த திமுகவை அடித்து விரட்டணும். அப்போ தான் தமிழர்கள் இங்கே இந்த தமிழர்களை ஆள முடியும். அதற்கான ஆயத்த பணிகளை நம்ம செய்வோம், அதற்கான உழைப்பை நம்ம கொடுப்போம். அதற்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப் எடுப்போம். இப்படிலாம் பண்ணால் தான் நம்மளால் அடுத்த ஆட்சி நம்ம கைப்பற்ற முடியும். அதனால் தளபதி விஜய் அவர்களை பற்றி எதுவும் பேச வேண்டாம். அவருடைய கட்சியை பற்றியோ, அவருடைய ரசிகர்களை பற்றியோ, இல்லை அவருடைய தொண்டர்களை பற்றி எதுவுமே பேச வேண்டாம். அது நம்மளுடைய வேலையே கிடையாது. அவரோட கட்சி அவர் பார்த்துட்டு அவர் போட்டு, அவர் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, அது அவரு பார்த்துக்கிட்டு, நமக்கு அதுக்கு எந்த ஒரு இதுவும் வேண்டாம். இதை எல்லாரும் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய கட்சியை சேர்ந்தவங்க யாரும் தயவு செஞ்சு விஜய் அவர்களையோ அவரோட கட்சியையோ அவர் கட்சி சார்ந்த உறுப்பினர்களையோ யாரையும் சீண்டாதீங்க அப்படின்ட்டு அந்த ஒரு மேடையில் தெளிவாக விளக்கம் அளிச்சிட்டாங்க. ஸோ இது கட்டாயமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு. இவ்வளோ நாளாக சீமான் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றி பயங்கரமாக பேசினாரு, நிறையா கலாய்ச்சாரு, கிண்டல் அடித்தாரு, திட்டுனாரு. பட் இந்த மாதிரியான ஒரு திடீர்னு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரீசன் தான். தேர்தல் நெருங்கிருச்சு, தேர்தல் ரொம்ப பக்கத்தில் நெருங்கிருச்சு. ஸோ அதனால் எலெக்ஷனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறதுக்கு சீமான் அவர்கள் ஆயத்த பணிகளை மேற்கொள்ள தயாராகிட்டார். இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன காரணம்னா, தளபதி விஜய் அவர்களை எல்லாரும் அடிக்கிறாங்க. அது சீமான் அவர்களால் உணர முடியுது. பிஜேபி அடிக்குது, திமுக அடிக்குது, ஆளுங்கட்சி என்னென்ன எப்படியெல்லாம் குடைச்சல் தர முடியுமோ அப்படிலாம் குடைச்சல் தராங்க. அத்தனை கஷ்டத்தையும் தளபதி விஜய் அவர்கள் தாங்கிட்டு இருக்காரு. ஸோ அதையெல்லாம் கண்குளிர பார்த்துட்டு இருக்காரு சீமான். ஸோ அதனாலே அவர் இன்னி சரி வேண்டாம், இத்தனை பேர் ஒரு மனுஷனை போட்டு குத்துன்னு ஊத்துறாங்க, பாவமியா அந்த மனுஷன், இனிமேல் அந்த மனுஷனை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சீமானவர்களே மனசு சரி வேண்டாம்டா போகட்டும்டா அப்படின்ட்டு அவர் அந்த இடத்த விட்டு நவுந்துட்டார். இனிமேல் டிவிக்கே பக்கம் வேண்டாம், நம்ம வேலையை பார்க்கலாம், அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அவங்களாச்சும் அவங்க கட்சியாச்சுன்ட்டு இந்த பக்கம் வந்துட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை வச்சு ஒரு திரைப்படம் எடுக்க போகிறாங்க. இந்த திரைப்படத்தை யார் இயக்க போகிறாருங்கன்னா, இந்த டான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு டான் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இயக்குனர் இல்லையா, அந்த இயக்குனர் தான் இந்த ரஜினி அவருடைய திரைப்படத்தை எடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ரஜினி அவருடைய இந்த திரைப்படம் 2022 ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன
அவுட்ஃபிட் அப்படிங்கிற ஒரு டெய்லர் திரைப்படம். அந்த ஒரு திரைக்கதையை பேஸ் பண்ணி தான் இந்த திரைப்படத்தை எடுக்க போகிறாங்களாமா. அதாவது அவுட்ஃபிட்டினுடைய அஃபிஷியல் ரீமேக்னு சொல்லலை, பட் ஆனால் அவுட்ஃபிட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி போர்ஷன் எல்லாமே வந்து இவங்க பேஸ் பண்ணி எடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஜனநாயகம் திரைப்படம் பார்த்துட்டிங்கன்னா பகவத் கேசரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, அதனுடைய ரீமேக் தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அந்த திரைப்படத்தினுடைய பல காட்சிகள் இருந்தாலும் படத்தினுடைய செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி புது கதைகள் உள்ள கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரஜினி அவருடைய திரைப்படமும் இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் இதில் லியோவில் நடிச்சிருந்தார். ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய பேசிக் கான்செப்டில் எடுத்து தான் இந்த திரைப்படத்தை வந்து லியோங்கிறத உருவாக்குனாங்க. ஆனால் அதனுடைய அஃபிஷியல் ரீமேக் இது கிடையாது. ஏன்னா என்னென்ன தேவையோ அதை எடுத்திருக்காங்க, சில விஷயங்களை எடுத்திருக்காங்க, அதில் வந்து கதை மாற்றப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் இந்த படமும் அந்த அவுட்ஃபிட்டுங்கிற திரைப்படத்தினுடைய முக்கியமான சில அங்கங்களை எடுத்து இதில் பயன்படுத்த போகிறாங்க. பட் கதை வேறு கதையாக இருக்கும், அதாவது சேம் கான்செப்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி மக்களே, இந்த சீமான் அவர்கள் இந்த மாதிரி தளபதி விஜய் அவர்களை யாரும் திட்ட வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி ரஜினி அவருடைய இந்த புதிய திரைப்படத்தை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.